செய்வோம். அவருக்காகவே வாழ்வோம், அவருக்காக மட்டும் வாழ்வோம். அதனால் வீட்டில் சமையல் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஊழியத்து நிமித்தமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நோ, முதல் ப்ரையாரிட்டி காடு, ரெண்டாவது ப்ரையாரிட்டி வீடு, மூணாவது ப்ரையாரிட்டி ஊழியம். ஒன்று தெய்வம், தேவன், தேவரு, தேவுடு, தேவுடு என்னடு தேவுடு. ரெண்டாவது வீடு, என்னடு குடும்பம். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி தன் சபையை கவனிக்க முடியும்? அப்போ முதல்ல ப்ரையாரிட்டி கடவுள், தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசிக்க வேண்டும் போட்டிருக்கல. அப்போ தேவனை நேசிக்கணும், அப்புறம் குடும்பத்தை நேசிக்கணும், அப்புறம் நாம் சபையை நேசித்து சபைக்கு ஊழியம் பண்ண வேண்டும். உங்கள் ஒய்ஃபுக்கு டைம் ஒதுக்குறது முக்கியமாக, சபை விசுவாசிகளுக்கு முக்கியமான ஒய்ஃபுக்கு தான் நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அப்போ விசுவாசிங்க வந்தா உங்கள் ஒய்ஃபுக்கு டைம் ஒதுக்கு. இதெல்லாம் நான் அனுபவப்பட்டவன். ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்குன்னா சம்திங் ராங் வித் மை மினிஸ்ட்ரி. என்னுடைய ஊழியத்தில் எங்கே தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அல்ல சொல்லலாமா? வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுக்காம ஊழியத்து நிமித்தமாக நீ கடந்து போயிட்டேன்னா ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அவர் அப்படியாக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். உன்னை ஃபிசியோதெரப்பி பண்ணி விடுவார். அதுக்கு கடவுள் பொறுப்பல்ல, அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊழியம் கடைசியில் குடும்பம், அன்பான ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஆனால் அதிலேயே செட்டில் ஆகிடக்கூடாது. அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல், லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தை விட்டுறக்கூடாது. ஃபேமிலின்னு கடவுளை விட்டுறக்கூடாது. ப்ரையாரிட்டி கரெக்டாக இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்வது முழுவதும் உமக்காக ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று மட்டுமே வாழ பரமாத்மா எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்ன செய்தாலும் உமக்கு புகழ்ச்சி உண்டாகுமான்னு பார்த்து செய்யத்தக்கதாக உம்முடைய எங்களுக்காக உயிரை கொடுத்தீரே என்ற நன்றி விசுவாசத்தோடு வாழ எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. படைத்ததில் ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நோய் நொடி இல்லாத வாழ்வு உண்டாகட்டும். எல்லா நோய்களும் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா விதமான இயலாமைகளும் மறைந்து போகட்டும், வறுமையெல்லாம் ஒழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சபையை வாழ்த்துகிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், பயத்திலிருந்து விடுவியும் கர்த்தாவே. பயங்கள் மறைந்து போகட்டும். இந்த புத்தாண்டுக்குள் நுழையும் போது பயமில்லாமல் நுழைய உதவி செய்யும் கர்த்தாவே. இனி எதையுமே தைரியமாக எதிர்கொள்ள உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.